Hi everyone. இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம MySQL ல எப்படி அப்டேட் query பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அப்டேட் query அப்படின்னா என்னன்னா நம்ம டேட்டாபேஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸ்ல நம்ம டேபிள்ஸ் இருக்கும். அந்த டேபிள்ஸ்குள்ள தான் நம்ம வேல்யூஸ் டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது நாளடைவில் அந்த டேட்டால ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை அலோவ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இங்கே அப்டேட் query அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கமெண்ட்டோ யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எதுக்காகனா டேபிளில் இருக்கிற டேட்டாஸை அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி அதை அப்டேட் பண்ணுவோம்னா அதுக்கு செட் அண்ட் வேர் அப்படின்ற ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ணி தான் அது அப்டேட் பண்ணுவோம். கிளாஸ் அப்படின்றத விட அது ஒரு கண்டிஷன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எப்பெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அட்ரஸ் உங்களோட டேட்டாபேஸில் அட்ரஸ் வச்சுருக்கீங்க, ஒரு பர்சனோட அட்ரஸ். அந்த அட்ரஸ் மாறுதுன்னா அப்போ அது மாறின உடனே நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ ஈவன் நீங்கள் அட்ரஸ் கூட விட்டுருங்க, நீங்கள் உங்களோட எந்த ஃபேஸ்புக் ஆகட்டும் ஜிமெயில் ஆகட்டும் எதை யூஸ் பண்ணாலும் நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. ஸோ பாஸ்வேர்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஒரே பாஸ்வேர்ட் மோஸ்ட்லி வச்சா செக்யூரிட்டி ரீசனுக்காக மாற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அதை மாற்றும் போதெல்லாம் ஒவ்வொரு டைம் நீங்கள் மாற்றும் போதும் அந்த டேட்டாபேஸில் போய் அது அப்டேட் ஆகும். அப்போ தான் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணி யூஸ் பண்ணும் போது அது ஈஸியாக ஆக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் எம்ப்ளாயி இருக்காங்க, அந்த எம்ப்ளாயோட டெசிக்னேஷன் மாறுது, சேலரி பேக்கேஜ் மாறுது, கிரேடு மாறுது அப்படின்னா அந்த எம்ப்ளாயி டீட்டெயிலாம் ஒன்றா தான் இருக்கும். பட் அந்த எம்ப்ளாயோட டெசிக்னேஷன் எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த டேட்டாபேஸில் இந்த டேட்டாவில் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது வரும். அப்போ நீங்கள் இந்த அப்டேட் query யூஸ் பண்ணும். ஸோ செட் அப்படின்றது எதுக்காகனா எந்த வேல்யூவை எந்த காலமில் மாற்ற போகிறோன்னு சொல்லணும். செட்டில் தான் நீங்கள் எந்த காலம் நேம்னு கொடுக்கணும். ஸோ நீங்கள் செட் பண்ணுறது ஒரு காலம்க்கு கூட செட் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் காலம்க்கு கூட நீங்கள் ஒரே டைமில் வேல்யூஸை செட் பண்ணலாம். அதுதான் செட்டோட பர்பஸே. ஸோ செட் clause is used to change the value of specific column and we can update single or multiple column at a time அப்படின்னு சொல்லுவாங்க. வேர் அப்படின்றதுனா கண்டிஷனல் கொடுக்கறது. செட் பண்ணுறோன்னா எங்கே செட் பண்ணுறோம், எதுக்காக செட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் எந்த டேபிளில் செட் பண்ணுறீங்களோ அந்த டேபிளை சூஸ் பண்ணிட்டு அந்த டேபிளில் எந்த வேல்யூ அப்படின்னெல்லாம் கொடுக்கணும். ஸோ இதுலேயே சில அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா ஒன் ஆர் மோர் ஃபீல்டை நம்ம ஒரே டைமில் அப்டேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று கண்டிஷன், என்ன கண்டிஷன் வேணாலும் கொடுத்து நம்ம வேல்யூஸை செட் பண்ணிக்கலாம். அது டேபிளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அந்த கண்டிஷன். ஸோ உங்களோட சிங்கிள் டேபிளில் நிறைய வேல்யூஸை ஒரே டைமில் ஒரு டேபிளில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலக்டட் ரோஸ், ஒரு பர்டிகுலர் ரோ மட்டும் எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜ் அப்டேட் queryல இருக்கிறது. ஸோ இப்போ இதை நம்ம லைவாக எப்படி டெமோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் நான் அப்டேட் queryயை ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு உங்கள் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷோ டேட்டாபேஸ்னு கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ ப்ரீவியஸாக நான் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட், அதனால யூஸ் ஸ்டூடெண்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஷோ டேபிள்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதில் நான் பர்சன் டீட்டெயில் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன் டீட்டெயில்னு கொடுங்க. ஸோ அந்த டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இதில் பார்த்தீங்கன்னா நேம், ரெஜிஸ்டர் ஐடி, பிளட் குரூப் வச்சுருக்கேன். ரெஜிஸ்டர் ஐடி இருக்குது, 2 நேம் இருக்குது, பிளட் குரூப் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம அப்டேட் ஆப்ரேஷன், ஸோ நேமை வச்சு ரெஜிஸ்டர் ஐடி அப்டேட் பண்ணலாம், இல்லை நேமை வச்சு பிளட் குரூப், ஸோ எது வேணாலும் அப்டேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் என்னென்னா அப்டேட் பர்சன் டீட்டெயில், அப்டேட் டேபிள் நேம்னு சொல்லுவோம் சின்டாக்ஸில். ஸோ அப்டேட் பர்சன் டீட்டெயில் செட் அப்படின்னு கொடுத்துட்டு
எந்த காலம்க்கு நீங்க வேல்யூ செட் பண்ண, அப்ப நேம் அப்படின்ற இருக்கிற காலம்க்கு நீங்க வந்து செட் பண்ண போறீங்க. ஸோ நேம் ஈக்குவல் டு என்னன்னு செட் பண்ண போறீங்கன்னா அருண் குமார். வெறும் அருண்னு இருக்கிறத வந்து நான் அருண் குமார் அப்படின்னு செட் பண்றேன். ஸோ இப்போ நேம் வந்து அருண் குமார்னு செட் பண்ணும். பட் இதுல 2 நேம் இருக்கு, அருணும் இருக்கு ராஜுவும் இருக்கு. அப்ப ராஜுவை வந்து மாத்தணுமா இல்ல அருணை வந்து மாத்தணுமான்னு அதுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக தான் நம்ம என்ன கொடுக்குறோம்னா இந்த வேர் கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ வேர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க ரெஜிஸ்டர் நம்பரோ பிளட் குரூப்போ அதோட யூனிக்கா இருக்கிற ஒன்று எடுத்துக்கணும். நான் இங்க ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ அருணோட ரெஜிஸ்டர் நம்பர் என்னமோ அந்த ரெஜிஸ்டர் நம்பரை நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ எண்ட் பண்ணீங்கன்னா உங்க query வந்து ஒர்க் ஆகி உங்களோட டேபிள்ல அருண் அப்படின்ற இருக்கிற பேரு அருண் குமார் அப்படின்னு அப்டேட் ஆயிரும். ஸோ query எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ரோ affected, ரோ மேட்ச்டு ஒன், சேஞ்ச்டு ஒன். ஏன்னா இந்த கண்டிஷன்ல மேட்ச் ஆகிறது ஒன்று தான். இதே 2 3 இருந்து மேட்ச் ஆயிடுச்சுன்னா எல்லா ரோவுமே அப்டேட் ஆயிடும். ஸோ நீங்க கொடுக்குற கண்டிஷன் யூனிக்கா கொடுக்கணும், உங்க டேபிளுக்கு வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு டேட்டா பேஸ் நான் செலக்ட் பண்றேன், ஆர்கே கம்பெனி ஷோ டேபிள்ஸ்னு எம்ப்ளாயி. ஏன்னா இதுல ஒரே மாதிரி டேட்டா நிறைய வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரே ஒரு டேட்டாவை மாத்துறதுக்கு நான் சொன்னேன். இப்போ நிறைய டேட்டாவை ஒரே டைம்ல அப்டேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இதுல எம்ப்ளாயில பார்த்தீங்கன்னா டெவலப்பர்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க, டெஸ்டர் ஒருத்தர், சப்போர்ட் ஒருத்தர், டேட்டாபேஸ் அட்மின் ஒருத்தர்னு இங்க வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து எம்ப்ளாயி ஐடி நம்பர்ஸ்ல இருக்கு, டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு, சேலரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி டேபிள் நேம் கொடுத்துட்டு செட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ செட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து என்ன கொடுக்கணும், எம்ப்ளாயியோட சேலரி. ஸோ சேலரியை வந்து நான் அப்டேட் பண்றேன். ஸோ அப்டேட் பண்றதுக்கு நான் ஏதாச்சும் வேல்யூ 40,000 கொடுக்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் அப்டேட் பண்றேன் அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து 40,000 கொடுக்குறேன். எல்லா டெவலப்பருக்குமே 40க்கு கீழே தான் இருக்கு, அதனால நான் 40,000 எல்லாத்துக்குமே ஈக்குவலா அப்டேட் பண்றேன். ஸோ வேர் கண்டிஷன்ல என்ன கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் இருக்கிற காமனான ஒரு விஷயத்தை தான் நீங்க கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த மேட்ச் 3 பேத்துக்குமே ஒரே கண்டிஷன் மேட்ச் ஆகுறதுல வந்து அப்டேட் ஆகும். ஸோ இப்போ எம்ப்ளாயி டிசைன் கொடுத்து டெவலப்பர் அப்படின்னு கொடுங்க. இப்போ கொடுத்துட்டீங்கன்னா டெவலப்பர் டெசிக்னேஷன் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சேலரி வந்து 40,000 அப்டேட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 rows affected, rows matched 3ன்னு வருது. ஸோ சேஞ்ச்டு இந்த மாதிரி எல்லாம் வருது. ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு இப்போ கொடுத்தீங்கன்னா டெவலப்பர்னு இருக்கிற இடத்துல இருக்கிற சேலரி எல்லாமே 40,000 சேஞ்ச் ஆயிருக்கும். ப்ரீவியஸ்க்கு இப்போக்கும் இருக்கிற சேஞ்சஸை பாருங்க, டெவலப்பர்னு இருக்கிற சேலரிஸ் எல்லாமே இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா பேஸ் வச்சிருக்கீங்க, அந்த இடத்துல வந்து காமனா இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் ஃப்ளிப்கார்ட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் பீரியடில் இவ்வளோ தான் அதோட இது இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஆட்டோ அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரே டைமில் சிங்கிள் டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறதும் இல்லைன்னா வந்து மல்டிபிள் டேட்டாஸை சேஞ்ச் பண்ணுறதும் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு கண்டிஷன் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள வந்து வேற ஒரு ப்ராஜெக்டுக்கு அசைன் பண்ணணும்னா அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் பண்ணலாம். அண்ட்